ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சிங்கப்பூரில் ஃபோனி கார்டனில் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இப்போ நாங்கள் இங்கே இருக்கோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்தை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்ட்ரக்சரெல்லாம் அழகாக அவங்க வடிவமைச்சு ரொம்ப அழகாக வச்சுருக்கிறாங்க. இங்கே ஜனங்கள் குளிப்பதற்காக ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கிறாங்க. இங்கே வீடுகளெல்லாம் வித்தியாசமாக அழகாக இருக்கிறது. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது. என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் குடியிருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு சமாதானமான தாவரத்தை தேவன் கொடுப்பார். சொந்த வீடு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பெரிய வீட்டில் நான் வாழலைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரே எனக்கு ஒரு இடத்தை தாரும் என்று நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரத்தில் ஒரு வீட்டை கட்ட போகிறார். உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுக்க போகிறார். அது அப்பார்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஓன் லேண்டு வாங்கி நீங்கள் ஒரு பங்களா டைப்பில் கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ரெண்டலில் ஒரு வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் தாவீதுக்கு நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுகிறார். நான் இன்று உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார். உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும், உங்களுடைய வீடு கட்டப்படும். நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ட்ரீம் ஹவுஸ் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுடைய வாஞ்சையை நிறைவேற்ற போகிறார். சமாதானமாய் வாழ்வீர்கள், சந்தோஷமாய் குடியிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு வாழ பண்ணுவார். சோர்ந்து போகாதீங்க. இதை விட மேலானதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவாராக. God bless you. God be with you. Amen.